ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேல் ஆஃப் அன் ஆங்க்லெட், அதாவது ஆர் பார்த்தசாரதியோட டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்கான டேல் ஆஃப் அன் ஆங்க்லெட்டோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். டேல் ஆஃப் அன் ஆங்க்லெட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து எதோடைய டிரான்ஸ்லேஷன். இட்ஸ் தி டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் ஆஃப் தமிழ் எபிக் சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரமோட ஆத்தர் யார்? இளங்கோவடிகள். அவர் வந்து இதில் கோவலன் அண்ட் கண்ணகி அவங்களுடைய கதையை வந்து ரொம்ப அழகாக வந்து பொயட்டிக்காக வந்து சொல்லியிருப்பார். இட்ஸ் அ கிரேட் இந்தியன் எபிக். ஸோ வந்து இந்த கதை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கோவலன் அண்ட் கண்ணகி. கோவலன் வந்து ஒரு வெல்த்தியான மர்ச்சண்ட்டோட பையன். அவருக்கும் கண்ணகிக்கும் வந்து மேரேஜ் ஆகும் ரொம்ப கிராண்டாக. ஸோ நல்லா வந்து வெல்த்தியான பீப்புள் தான். ரெண்டு பேரும் நல்லா தான் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட மேரிட் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும். பட் ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மாதவி அப்படிங்கிற கோர்ட்டிஷன் கூட ஒரு அஃபேரில் வந்து நம்ம கோவலன் வந்து இருப்பாங்க. மாதவி வந்து ஷீ இஸ் அ டான்ஸர். கிங் வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணி 1008 கோல்ட் காயின்ஸும் அப்புறம் ஒரு கார்லாண்டும் வந்து கொடுத்துருப்பாரு, கிஃப்டாக ப்ரைஸாக கொடுத்துருப்பாரு. இப்போ நம்ம மாதவி வந்து என்ன பண்ணுவாங்களா, அவங்களுடைய சர்வன்ட்ஸை வக்கண்டாமலைட்ட வந்து கொடுத்து அந்த கார்லாண்ட் வந்து யார் ஹை ப்ரைஸ் பே பண்ணி வாங்குறாங்களோ அவங்க தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கோவலன் வந்து வாங்கிடுவார். ஸோ இப்போ கோவலனும் மாதவியும் தே வில் லீட் அ லைஃப். பட் என்ன ஆகும் அப்படின்னா, சூன் கோவலன் வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து இழந்துடுவார். அவருடைய வெல்த் எல்லாம் போயிடும். வேற அங்கே கண்ணகி வந்து ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் ஹிம். என்னதான் தன்னை சீட் பண்ணாலும் அவங்க வந்து ரொம்ப சேஸ்டோட ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். எந்த விதமான ஒரு சீனும் க்ரியேட் பண்ணாமல் ஷீ வில் பி லீடிங் அ பீஸ்ஃபுல் அண்ட் காம் லைஃப். அதே மாதிரி கோவலன் வந்து எதோ அவ்வளோக்கா ப்ளேமும் பண்ண மாட்டாங்க கண்ணகி வந்து. அது வந்து அவங்களுடைய கேரக்டரை வந்து எலிவேட் பண்ணி காமிக்குது. இந்த சைடு என்னாகும் அப்படின்னா, அவங்களுடைய மாதவியோட ஃபேமிலி வந்து இவர்கிட்ட இருக்க எல்லா மணியும் சுரண்டிடுவாங்க. அப்புறம் ஒன்ஸ் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு கோவலன் வந்து திரும்ப கண்ணகிக்கிட்டே வந்துடுவாங்க மாதவியை விட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணகி வந்து கோவலனை மன்னிச்சு ஏற்றுட்டு ஆனால் அந்த ஒரு காலத்தில் வந்து அந்த இடத்துல ரொம்ப பணக்காரங்களாக வாழ்ந்த இவங்க இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கனாலையும் கோவலனுடைய அந்த அவங்களோட தவறுனாலையும் வந்து தலைக்குனிவு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து பாண்டியா கிங்டம் மதுரையை நோக்கி போவாங்க. அப்போ மதுரைக்கு போயிட்டு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி கோவலன் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அவங்க கையில் எந்த வெல்த்தும் இல்லை, எல்லாம் போயிட்டுல. ஸோ அங்கே போய் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ கண்ணகி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய சிலமை வந்து விற்று அதுலேருந்து வர காசில் நீங்கள் திரும்ப தொழில் தொடங்குங்க, நம்ம வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி கோவலன்கிட்ட வந்து கண்ணகி வந்து சொல்லுவாங்க. கோவலன் இதை வந்து விற்க போகும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு பொற்கொல்லனை வந்து பார்த்து அவன்கிட்ட வந்து அந்த சிலம்பு கொடுத்து விற்க சொல்லுவான். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பொற்கொல்லன் யாருன்னா அந்த பாண்டியா கிங்டம், பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியனோட கிங்டத்தில் இருக்க பொற்கொல்லன் தான். அவன் வந்து ராணியோட ஆங்க்லெட்டை வந்து திருடியிருப்பான், அந்த சிலம்பை வந்து திருடியிருப்பான். ராஜா வந்து கோவப்பட்டு யார் திருடுறோம் உடனே கண்டுபிடிச்சி அவனை வந்து கொன்னுருங்கன்னு ஆணையிட்டிருப்பார். இந்த பொற்கொல்லன் என்ன பண்ணிடும், அது நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கோவலன் கொடுத்த சிலம்பு கொண்டு போய் காமிச்சு இவன் என்ன திருடினா அப்படின்னு சொல்லவும் அவனை கொன்னுட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார் ராஜா. எதுவுமே விசாரிக்காமல் கண்மூடித்தனமாக ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருவார் கோவத்தில். அந்த சைடு என்னாகும் அப்படின்னா, ராணிக்கு கெட்ட ட்ரீமாக வந்துட்டுருக்கும். அந்த பாண்டிய மன்னரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கெட்ட ட்ரீமாக வந்து வந்துட்டுருக்கும். அதாவது எல்லாமே பேட் உமனாக வந்து வந்துட்டுருக்கும். அப்புறம் இங்கே என்ன ஆகும்னா, அந்த பொற்கொல்லன் வந்து கோவலனை கொன்னுடுவான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கண்ணகி வந்து கோவமடைந்து நியாயம் கேட்டு வந்து இப்போ அவங்க எப்படி தன்னோட அப்பாவியான ஹஸ்பண்டை வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேம் மட்டும் பண்ணது இல்லாமல் ஈவன் தே ஹவ் கில்ட் ஹிம்ல, எப்படி வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எழுந்திரிச்சு வந்து தைரியமாக வந்து போய் நியாயம் வந்து கேட்க போவாங்க அவங்களோட ஹஸ்பண்டோட டெத்துக்காக. ஸோ நியாயம் வந்து எப்போவுமே பெக் பண்ணால் கிடைக்காது, டிமாண்ட் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக வந்து கண்ணகி இருப்பாங்க இந்த எப்பிக்கில். அப்போ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க தைரியமாக போயிட்டு பாண்டிய மன்னர்கிட்ட நேருக்கு நேராக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் வந்து எப்படி சரியான விசாரணை நடத்தாமல் முறையாக எதையுமே விசாரிக்காமல் என் கணவர் தான் வந்து கல்வன்னு சொல்லிட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம், எப்படி வந்து அவனை கொல்றதுக்கு ஆணையிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து ஒரு பாடல் கூட இருக்கும், யானோ அரசன் யானே கல்வன் சொல்லிட்டு. நீங்கள் அரசன், நீங்கள் தான் வந்து கல்வன், என் கணவர் வந்து குற்றம் பண்ணவர் இல்லை, நீங்கள் தான் வந்து குற்றம் வந்து பண்ணியிருக்கீங்க, அதாவது அப்பாவியான என் கணவரை கொல்ல சொல்லி உத்தரவிட்டு நீங்கள் தான் குற்றம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே தைரியமாக வந்து கேட்பாங்க சிவந்த கண்களோட.
இதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவல் வந்து நல்ல ஒரு சாங்ஸாக இருக்கும் நம்மளோட எப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அவங்களுடைய சிலம்பை வந்து எடுத்து விட்டு எறிவாங்க. அதிலிருந்து அந்த மாணிக்க பரல்கள்லாம் வந்து போயிட்டு நம்ம ராஜா மேலேயே வந்து தெறிக்கும். இப்போ தான் சொல்லுவாங்க, என்னுடைய சிலம்பு வந்து ரூபி மாணிக்கத்தினால் ஆனது, வேறஸ் உங்கள் ஒய்ஃப் பாண்டியமாதேவி அந்த அவங்களோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பேர்ல்னால் ஆனது அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த ராஜாவுக்கு வந்து உண்மை புரிஞ்சு அவமானத்தில் வந்து தலை குனிந்து அப்படியே வந்து அந்த இடத்துல உயிரை விட்டுருவார். ஏன்னா நீதி தவறிட்டோமே அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அரசர்கள் வந்து நீதியை எவ்வளோ இதாக வந்து உயிருக்கு மேலே வந்து வச்சுருந்தாங்க, எவ்வளோ வேல்யூ பண்ணாங்கங்கிறது இந்த அவர் உயிர் விட்ட அந்த ஒரு சீனில் நமக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து அப்போது ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து பிரேவரி, சேஸ்டிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து அதில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உடனே அவங்க ராஜா உயிரை விட்டோன்னே அவங்களோட மனைவியான அந்த பாண்டிமாதேவியும் வந்து உயிரை வந்து விட்டுருவாங்க. இருந்தாலும் இது கண்ணகிக்கு வந்து இன்னும் கோபம் தீராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் மதுரையவே வந்து எரிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட செங்குட்டுவன் அப்படிங்கிற சேர மன்னன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்ணகிக்கு வந்து ஒரு கோயிலே கட்டுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த எப்பிக் வந்து முடிவடையும். ஸோ இதிலிருந்து நம்ம என்னென்ன தீம்ஸ்லாம் எடுத்துக்கனாலாம் சேஸ்டிட்டி, பிரேவரி, ட்ரூத்ஃபுல்னஸ், ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து தீமாக எடுத்துக்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் தி சம்மரி ஆஃப் திஸ் எப்பிக். ஃபார் மோர் such videos to subscribe my channel. Thank you.